ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் படத்தை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் அப்ராட்டில் இருக்கிற எல் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஃபோகும் சாங்கும் சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இவங்க கம்பெனி கூட கோஆப்ரேஷன் வச்சுக்கிறதுக்காக அப்ராட்லேருந்து சைனாக்கு வர போகிறாங்க. அதனால ஜாங் தான் இப்போ அவங்களுக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஜாங்க சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. அந்த மேவையும் பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே ஜாங்க ஃபோ மேனேஜர்னு எல்லாருமே அந்த பிசினஸ் மேனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மேனேஜரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. ஃளைட் லேண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்னமும் அந்த பிசினஸ் மேன் வந்து சேரலையே, என்னாச்சுன்னு தெரியலன்னு குழப்பத்துல இருக்கா. அங்க அந்த பிசினஸ் மேனை தான் காமிக்கிறாங்க. அந்த பிசினஸ் மேனும் அவருடைய அசிஸ்டன்டும் சைனாக்கு வரதுக்கு பதிலா தாய்லாந்துல லேண்ட் ஆயிடுறாங்க. இதுல அந்த பிசினஸ் மேனுக்கு அவருடைய மதர் டங்கை தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாதா. அதுவும் மெயினா இந்த இங்கிலீஷ்லாம் சுத்தமா தெரியவே தெரியாதா. நம்ம சைனாக்கு தானே டிக்கெட் வாங்கினோம், இங்க எப்படி தாய்லாந்து வந்து முடிச்சிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஒரு டூரிஸ்ட் கைட் பொண்ணு வரா. நான் உங்களுக்கு இந்த தாய்லாந்தெல்லாம் சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு அங்க சைனால தான் காமிக்கிறாங்க. அந்த பிசினஸ் மேனை பிக்கப் பண்ணிட்டு போனாலும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிசினஸ் மேன் சைனாக்கு வரல, தாய்லாந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்காக புக் பண்ண போற டிக்கெட் தாய்லாந்துக்கு தான் புக் பண்ணிருக்கு, சைனாக்கு புக் பண்ணலங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாரு. அது தெரிஞ்சதான் இந்த ஃபோவோ மேனேஜரும் சேர்ந்து சாங்க பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்காங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை புக் பண்ணும்போது பார்த்து புக் பண்ண மாட்டியா, எதுக்கு மாத்தி புக் பண்ணனு நல்லா பிடிச்சி கத்திட்டு இருக்கவோ, எதுக்கு இப்ப எல்லாரும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ண, நான் கரெக்டா தானே புக் பண்ணேன்னு இங்க சாங்க சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே சாங் ஆனா கரெக்டா தான் புக் பண்ணிருப்பான். ஆனா அந்த மேவி தான் சாங் புக் பண்ணதை பார்த்துட்டு இருந்திருப்பா இல்லையா. அப்போ அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு போன் கால் வருவான். அவனும் அதை வாங்குறதுக்காக வெளியில போவான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த மியோவி என்ன பண்ணிடுறானா, சாங் புக் பண்ண டிக்கெட் எல்லாத்தையுமே தாய்லாந்துக்கு மாத்தி புக் பண்ணிடுறா. இது தெரியாத சாங்கும் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி தானே வச்சுட்டு போனோம்னு சொல்லிட்டு அதை கவனிக்காமலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பான். இதனாலதான் அந்த பிசினஸ் மேன் இப்போ தாய்லாந்துல போயிட்டு லேண்ட் ஆயிருக்காரு. இங்க சாங்குக்கும் சாமியா திட்டி விழுந்துட்டு இருக்கு. இப்ப கூட கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம இந்த மியோவி சாங்க பிடிச்சி இவெல்லாம் சரியான உதவக்கார, இவனை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தீங்களா, அதனாலதான் இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான்னு மட்டன் தட்டி பேசிட்டு இருக்கா. அப்ப கூட ஃபோ ஜாங்க விட்டு கொடுக்காம, ஜாங் ஒன்னும் உதவக்கற கிடையாது, ஜாங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஜாங் உன்னுடைய திறமை என்னன்னு மத்தவங்களுக்கு நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, நீ தான் அந்த எல் குரூப்போட கோஆபரேஷனை நல்லபடியா முடிச்சுக்கறன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஜாங்கோ நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுன்னு தலையாடுறான். நெக்ஸ்ட் அந்த தாய்லாந்துக்கு போனாங்க இல்லையா அந்த பிசினஸ் மேன், அவங்க இன்னைக்கு சைனாக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அவங்கள வெல்கம் பண்ண ஃபோ ஜாங்க மேனேஜர் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாங் தான் அவங்கள பார்த்து ரொம்ப பயந்துகிட்டே போயிட்டு பொக்கே வினிட்டி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்க டிக்கெட்டை மாத்தி புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். இந்த மியோவிலாம் சாங் இன்னைக்கு நல்லா திட்டு வாங்க போறான்னு சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா அதுக்கு பதிலா அங்க என்ன நடக்குதுன்னா சாங்க பிடிச்சி அவரு பாராட்டிட்டு இருக்காரு. மிஸ்டர் சாங், நீங்க எதுக்கு என்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தான் என் லைஃப்ல கிடைச்ச பெரிய லக்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சாங்க பயலுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவர் திட்டத்துக்கு பதிலா பாராட்டிட்டு இருக்காரு, ஒருவேளை இவருக்கு மரகர கலந்துச்சான்னு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்க்கும் போது மியோவிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நீங்க என்ன சாங்க பாராட்டிட்டு இருக்கீங்க, இந்த சாங் தானே நீங்க சைனாக்கு வரதுக்கு பதிலா தாய்லாந்துக்கு டிக்கெட்டை மாத்தி புக் பண்ணா, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க அவரை பாராட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. இவர் பண்ண அந்த சின்ன மிஸ்டேக் தான் என் லைஃப்ல இன்னைக்கு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தியிருக்கு. சொல்ல போனா இவர் எனக்கு நல்லதான் பண்ணிருக்காரு. என்னுடைய நல்ல நேரம் நான் இங்க சைனாக்கு வரதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் தாய்லாந்துக்கு போனேன். ஏன்னா நான் தாய்லாந்துக்கு போனதாலதான் அங்க ஒரு பெரிய மாங்க மீட் பண்ணேன். அவர் தான் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, நான் சைனாக்கு போகும்போது எனக்காக ஃபர்ஸ்ட் யார பொக்கே கொடுத்து வெல்கம் பண்றாங்களோ அந்த ஒரு நபர் தான் என்னுடைய லக்கி பர்சன் சொன்னாரு. அப்படி பார்த்தா மிஸ்டர் சாங் தான் என்னுடைய லக்கி பர்சன் சொல்லிட்டு இருக்கவே அவர் பக்கத்துல நிக்கிற அவருடைய அசிஸ்டன்ட், மாஸ்டர் மாஸ்டர் இங்கே பாருங்க, நம்ம கம்பெனில லாஸ்ட் இயரா சேல்ஸ் ஆகாத ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த 1 ஹவர்ல 30 மில்லியனுக்கு வித்து தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்தோம் தான் அப்ப அந்த மாங் சொன்னது உண்மைதான் போல, சாங் தான் என்னுடைய லக்கி பர்சன் சொல்லி அப்படியே சாங்க கடவுள் ரேஞ்சுக்கு கையெழுத்து கும்பிட ஆரம்பிச்சிடாரு. அது மட்டும் இல்லாம இவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டு அந்த கோஆபரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இந்த சக்சஸ் செலிப்ரேட் பண்ண நெக்ஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு தான் போறாங்க. அங்க ஒர்க்கர்ஸ்ல இருந்து ஃபோ வரைக்கும் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோ அவருடைய ரூமுக்கு வரும்போது ரூம்ல அவருக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேற யாரும் கிடையாது, ஜாங்கோடைய ஓடி போன அப்பா தான். ஆக்சுவலி இவர் ஓடிலாம் போயிருக்க மாட்டாரு. ஜாங் ரொம்ப தரதலையா இருக்கிறதால இவங்க 2 பேரும் சேர்ந்து பேங்க்ரப்ட்னு ஒரு நாடகம் ஆடி ஜாங்க திருத்தத்துக்காக தான் இவ்வளவும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபோ ஜாங்கோடைய அப்பா கிட்ட, அங்கிள் நீங்க எதுக்கோ ஃபீல் பண்ணாதீங்க, ஜாங் முன்ன மாதிரி இல்ல, இப்போ எவ்வளவோ மாறிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா ஜாங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிசினஸ் பண்ண நான் மாத்தி காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குப்பா, அதனாலதான் அவனை கைட் பண்ண ஒன்னு செலக்ட் பண்ணேன். இப்போ நான் வந்தது கூட ஜாங்க சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கவே இந்த ஜாங் வர அந்த நேரம் பார்த்து உள்ள வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. உடனே ஜாங்கோடைய அப்பா அந்த கட்டிலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஜாங், நீ என்ன அதுக்குள்ளே வந்துட்டு, போ போ இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு குளிச்சுட்டு சொல்ல. இப்போ நீ யாருக்கிட்டே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்ததே, யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தானா இந்த ஜாங்கோ சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் யாரும் இல்ல, முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு ஃபோவும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஜாங்க கேட்கவும் மாட்டேங்கிறா, ஆர்குமெண்ட் பண்ணிட்டே தான் நிக்கிறா. என்னடா இந்த பையன் போகவே மாட்டான் போல இருக்குன்னு ஜாங்கோடைய அப்பா என்ன பண்றாரு, மெதுவா பின் பக்கமா வந்து ஜாங்கோடைய கழுத்துல ஒரே அடி அடிச்சு அவனை மட்டையாக்கிறாரு. ஐயோ அங்கிள் என்ன பண்ணிட்டீங்க
பண்ணீங்கன்னு ஃபோ கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, சின்னதா ஒரு தட்டு தட்டினா அதுக்கே இந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த அளவுக்கு இவன் பாடி வீக்கா இருக்கு. சரி போயிட்டு இவனை பெட்ல படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜாங்குடைய அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிறாரு. கொஞ்ச நேரத்துல ஜாங்கு கண் விழிச்சிடறான். நான் எப்படி மயக்கம் போட்டேன்னு கேட்கும்போது, ஜாங்கு பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால தான் மயக்கம் போட்டேன். இதுக்கப்புறம் நாளையில இருந்து நீ என் கூட எக்ஸசைஸ் பண்ண ஜிம்முக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆகா, அடுத்தது ஜிம்முக்கு வர சொல்லி சாகடிக்க போறான் போல இருக்குன்னா ஜாங்கோ இங்க பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். ஃபோ வேற ஜாங்கோடைய அப்பா கிட்ட ஒரு பர்ஃபெக்டான பிசினஸ் மேனா ஜாங் ஆகி கட்டுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் தானே வேணும். அதனால லாங்குவேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஜாங்குக்கு இங்கிலீஷ் சுத்தமா வராது, இங்கிலீஷ்ல ரொம்பவே போரா இருப்பான். அதனால நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, உன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்பவே போரா இருக்கு, அதனால இந்த புக்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள படிச்சு ஒழுங்கா உன் இங்கிலீஷ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்ததுமே தலை சுத்தி போகுது. உனக்கு வேணா என் உயிரை கூட எடுத்துக்க, அதுக்காக எப்படியா படிக்க சொல்லி சாகடிக்குவேன்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே, இந்த புக்ஸை ஃபுல்லா நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நீ எங்கேயாவது எஸ்கேப் ஆகலான்னு மட்டும் நினைச்சிடாத, நாளைக்கு வந்து நான் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பேன்னு வேற சொல்லிட்டு போறாரு. இங்க சாங்க உட்காந்து சின்சியரா படிச்சுட்டு இருக்கா. நம்ம என்னதான் சின்சியரா இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் நம்மள வீணாக்கிறதுக்காகவே நமக்கு 4 தருதல ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பானுங்க இல்லையா, அந்த மாதிரி சாங்குக்கு ஒரு தருதல ஃப்ரெண்ட் இருக்கா. அவன் சாங்குக்கு கால் பண்ணி, என்னடா உன்னை பார்த்தே கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு கிளப்புக்கு வாடா ஜாலியா சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டு இருக்கான். டே நான் வரலடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சாங்க சொல்லி பாக்குறான். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னடா பெரிய வேலை, நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லவும் இந்த சாங்கு பையலுக்கும் படிச்சு படிச்சு போர் அடிச்சிருக்கும். சரி கொஞ்ச நேரம் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாமேட்டு இவனும் கிளம்பி கிளப்புக்கு தான் போறான். ஆனா அப்ப கூட கையில புக்ஸோட தான் போறான். அங்க கிளப்ல போயிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் மட்டும் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அங்க அவன் ஃப்ரெண்டுக்காரனும், என்னடா கிளப்புக்கு வந்து கூட புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்க, நம்ம காலேஜ் படிக்கும் போது கூட நீ இந்த அளவு படிக்கலடா, என்னடாச்சு உனக்குன்னு கேட்கும் போது, அதை ஏன்டா கேட்கிற, நான் என்னைக்கு ஃபோங்கிற ஒரு டெவில் கிட்ட போய் செக்ரட்டரியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கை சூனியம் ஆயிடுச்சு. என்ன எதுக்கு தான் டார்ச்சர் பண்றானே தெரிய மாட்டேங்குதுடா, ரீசனே இல்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட எவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறான் தெரியுமா, அவனை மாதிரி ஒரு டெவில நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஃபூவை பத்தி இங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து ஃபூவன் வந்து ஜாங்கோடைய பேக் சைடு நின்றுட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஜாங்கோடைய காலில் கையை வச்சு, பரவாயில்லடா விடுடா, அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லி எவ்வளவோ சைகை காட்டி பாக்குறா. ஆனால் ஜாங்குக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. அந்த ஃபூ ஒரு டெவில், கோஸ்ட், டாமினேட்டிங், ரூத்லெஸ்னு கண்ணப்ரான ஃபூவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறது எல்லாத்தையுமே ஃபூவும் பேக் சைடு நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ஒரு கடத்துக்கு மேல அவன் ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் வாய முறாங்க பாருன்னு சொல்லுவோம். திரும்பி பார்த்தா பேய் மாதிரி அங்க ஃபூ தான் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் இந்த ஜாங்குக்கு பகீன் ஆகுது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் கிளப்புக்கு வந்தாலும் படிச்சுட்டு தான் இருக்கேன், இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு புக் எடுத்து காமிக்கிறான். ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி ஜாங்க கையை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. மறுநாள் ஃபோவும் ஜாங்கும் ஆபீஸ்ல இருக்கும்போது ஃபோடைய அப்பாவும் பிரதரும் ஃபோவை மீட் பண்ண வராங்க. அவங்கள பார்த்ததும் சந்தோஷம்லாம் படல. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்கன்னு தான் கேக்குறாரு. அதுக்கு ஃபோடைய அப்பாவும், என்னப்பா இப்படி பேசுற, ஒரு பையனை ஒரு அப்பா எதுக்கு பார்க்க வருவாரு, பையன் மேல இருக்கிற பாசத்துல தானே, நீ என்னடானா எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன்னு கேக்குறாரு. உங்க ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க, வேற எங்கேயாவது போய் காட்டுங்க, உங்க சகவாசமே வேணாம் தானே, 3 வருஷமா உங்க வீட்டை விட்டு தள்ளி இருக்கேன், அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க, முதல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லவும், என்னடா இவன் எது பேசினாலும் லாக் பண்ற மாதிரி பேசுறானே அப்படின்ட்டு கொஞ்சம் பாசமொழியெல்லாம் பொழிஞ்சுதான் பாக்குறாரு. ஆனா ஃபூ இவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்ல. ஏன்னா இவங்கள ஃபூக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஃபோடைய அப்பாவும் பிரதரும் நல்லவங்க கிடையாது, மத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்றதுட்டு ஏகப்பட்ட முள்ளமரித்தனம் முடிச்ச வித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலே ஃபூக்கு சுத்தமா இவங்க 2 பேருமே பிடிக்காது. அதனாலதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியை விட்டு ஃபூ தனியா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஃபூ ஜாங்கோடைய அப்பாவை மீட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கும். ஜாங்கோடைய அப்பாவுக்கும் ஃபூ மேல நிறைய நம்பிக்கை இருந்ததால தன் பையனை திருத்தறதுக்காக அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே ஃபூ பேருக்கு எழுதி வச்சு ஒரு பேங்க்ரப்ட்ங்கிற நாடகத்தை நடத்திருப்பாங்க. இப்போ ஃபூடைய அப்பா வந்திருக்கிறது கூட எல் குரூப்ல இருந்து கிடைச்ச அவங்களுடைய நியூ ப்ராஜெக்டா இவர் எப்படியாவது வாங்கிக்கதா, இப்ப கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஃபூ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரவே இல்ல, ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. மறுநாள் மார்னிங் ஃபூவும் ஜாங்கும் ஜிம்முக்கு வந்திருக்காங்க. ஆனா ஃபூ மட்டும் தான் அங்க பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாரு. ஆனா இந்த ஜாங்கு பையலோ, என்னடா நமக்கு வந்த சொதனா இப்படி காலங்காத்தாலே கூட்டிட்டு வந்து சாவடிக்கிறாருன்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். ஏ ஜாங், என்ன கொஞ்ச நேரம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீ பட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா, ஒழுங்கா வா வந்து என் கூட ஒர்க் அவுட் பண்ணு. ஜாங்க கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவனை பயங்கரமா ஒர்க் அவுட்லாம் பண்ண வைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலே சுத்தமா முடியல. போதும்பா சாமி, என்னை விட்டு நான் நாளைக்கு வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிறான். இது எல்லாத்தையும் ஃபோடி பிரதரும் பார்த்துட்டு தான் இருக்கா. அவனே இதே ஜிம்முக்கு தான் ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கான். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதும் ஜாங் குளிக்க வரான். குளிக்கிற இடத்துலயும் ஃபோடி பிரதர் ஜாங்க ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து நிக்கிறான். அப்படியே ஜாங்க ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த ஃபோடி பிரதரும் ஜாங் குளிக்கிற அந்த பாத்ரூமுக்குள்ள போனா அவன் கட்ட நேரம் கீழே கிடக்கிற சோப்பை வழுக்கி விட்டு தொப்புன்னு கீழே விழுந்துறான். சாங்கும் இவனை பார்த்துட்டு, ஏய் நீ ஃபோடி பிரதர் தானே, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, டேய் நான் இதுக்குடா ஒன்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நான் இந்த சோப்பெல்லாம் எடுக்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜாங்கோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம், டேய் ஜாங், இந்த தடவை நீ வேணா தப்பிச்சிருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் என் கையில மாட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்க 2 தடி பசங்க வந்து பாத்ரூம்லயே வச்சு ஃபோடி பிரதர் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த 2 தடி பசங்களையும் ஃபோடி பிரதர் அவனுடைய ஆளுங்களை வச்சு வெளு வெளுன்னு
வெளுத்துட்டு இருக்கான். இப்போ ஃபோடி பிரதரும் சாங்கோடைய ஃப்ரெண்டும் ஒன்று சேர்ந்து எப்படிலாம் ஃபோவை காலி பண்ணலாம் அவனை ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் ஆகுது. ஃபோவும் சாங்கும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் மிஸ்டர் வேங்குங்கிற ஒரு பர்சன் கூட பிசினஸ் டீல் வச்சுக்கிறதுக்காக அவரை டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அந்த பிசினஸ் மேனும் இன்னைக்கு நல்லா விதவிதமா சாப்பாடு வரும், நல்ல ஒரு பொடி பிடிக்க வேண்டியதானு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வீட்டுல ஒரு பொண்டாட்டி டயட்டை ஃபாலோ பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவருக்கு நல்ல சாப்பாடே போட்டிருக்க மாட்டாங்க. எப்ப பாரு காய்கறிங்க கீரைங்களா தான் கொடுத்துருப்பாங்க. ஆண்டவா இன்னைக்காவது நல்ல சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க வந்த சர்வன் பண்ணும் வெறும் வெள்ளரிக்காய் கீரைங்க பழங்கள்னு வெறும் காய்கறி ஐட்டமாவே கொண்டு வைக்கவும் அவர் செம்மையா டென்ஷன் ஆகிறாரு. இங்க ஃபோக்கும் ஜாங்குக்கும் ஒன்னும் புரியல. நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணா என்ன வேற ஒன்று கொண்டு வைக்கிறாங்களேன்னு. ஒருவேளை இந்த ஜாங் தான் சொதப்பிட்டானு ஃபூ வர ஜாங்க பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இங்க இந்த பிசினஸ் மேன் வேற மிஸ்டர் ஃபூ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்க கூட 1 பில்லியன் யானுக்கு பிசினஸ் கோஆபரேஷன் பண்ண போறேன், ஆனா நீங்க என்னன்னா இந்த மாதிரி கீரைகளை கொண்டாந்து கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. மிஸ்டர் வேங் என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க, நான் என்னன்னு பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு எஸ் சாங் என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சாங்கும் ஃபோ நான் நல்லா ஸ்பைசியான ஃபுட் தான் ஆர்டர் பண்ண, ஆனா இந்த கீரைகள்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கான். பார்த்தா இது எல்லாத்தையும் சாங்கோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவன் தான் பண்ணிருக்கா. இந்த வேங் குரூப் ஆஃப் கம்பெனி கூட இந்த ஃபோ எப்படி தான் கோஆபரேஷன் பண்றான்னு நானும் பார்க்கறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இங்க அந்த பிசினஸ் மேன் வர இதுக்கப்புறம் என்னால உங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்க முடியாதுன்னு எழுந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஆப்போசிட்ல அந்த பிசினஸ் மேனுடைய வைஃப் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த பிசினஸ் மேன் வர பயந்து போய் நீட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுடைய காதை பிடிச்சு திருவி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், டயட்டை ஃபாலோ பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் சொன்னேன்ல, இவ்வளவு பெரிய தொப்பை வைத்த போட்டுட்டு இங்க சாப்பிட வந்துட்டியான்னு திட்டிட்டு இருக்காங்க. இல்லம்மா நான் எதுவும் சாப்பிடலமானா அவரும் பச்சை புள்ள மாதிரி கதறிட்டு இருக்காரு. அப்பதான் சுமோகோ மிஸ்ஸஸ் வேங் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவரு இங்க சாப்பிட்டது எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ் கீரைகள் மட்டும்தான், அவர் ஸ்பைசி ஐட்டம் எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவும் சமாதானமாகி அந்த பிசினஸ் மேனுடைய காதை திருக்கிறத ஸ்டாப் பண்றாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஃபூ அந்த அம்மா கிட்ட இதுக்கப்புறம் மிஸ்டர் வேங்க பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அவருடைய ஹெல்த் டயட் என்ற எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க ஃபோடி பிரதரை தான் காமிக்கிறாங்க. அந்த சாங்கோடைய ஃப்ரெண்டை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னா, அந்த கோஆபரேஷனை காலி பண்ணிட்டு வரான்னு சொன்னா நீ என்னடா ஃபோடி பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அவனை மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் கரெக்டா தான் பிளான் பண்ணினேன், ஆனா அந்த பிசினஸ் மேனுடைய வைஃபோ எங்க இருந்து தான் வந்தாங்களோ தெரியல, அந்த அம்மா தான் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் காலையிலேயே ஃபூ சொன்ன மாதிரி அந்த பிசினஸ் மேனை ஜாக்கிங் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரால் சுத்தமா முடியல, எப்பா என்னை விட்டுருங்கப்பா என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லி நடு ரோட்லயே உட்காந்துக்கிறாரு. அவரை பார்க்கும்போது சாங்குக்கு வேற ரொம்ப பாவமா இருக்கு. ஃபோ நீ ஜாக்கிங் போயிட்டு நான் கொஞ்ச நேரம் அவரை ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா நீங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பின்னாடியே வந்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்ட்டு ஃபோவும் சாங்கும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ஜாங்கோடைய ஃப்ரெண்டு கையில ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து அந்த பிசினஸ் மேன்ட்ட கொடுக்குறான். அவரும் அதை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உசுரே வருது. ஏன்னா உள்ள இருக்கிறது ஃப்ரைடு சிக்கன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிக்கனை கண்ணால பார்த்ததும் பயங்கரமா டெம்ட் ஆகி சாப்பிட்டு இருக்காரு. மிஸ்டர் வேங் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போயிட்டு இந்த பசங்க இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கானுங்க, நீங்க என்னன்னா இந்த ஃபூ மாதிரி ஒரு மோசமான ஆளு கூட கோஆபரேஷன் வச்சுக்க போறீங்களன்னு அவரை பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா பண்றது, உனக்கு தெரியுது என் வைஃபுக்கு தெரியலையா, அவதான் இவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்க வைஃப் எல்லாம் நீங்க ஈஸியா சமாளிச்சுக்கலாம், இந்த ஃபூ மாதிரி ஆளுங்க கூட கோஆபரேஷன் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சாப்பிட்டு இருக்காத ஜாக்கிங் போன சாங் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த பிசினஸ் மேனுக்கு வர இப்ப என்ன பண்றது தெரியல முழிச்சிட்டு இருக்காரு. மிஸ்டர் வேங் உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க, உங்களை டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லி உங்க வெயிட்டை ரெடியூஸ் பண்ணதான்னு சொல்லிருக்காங்க, ஆனா நீங்க என்னன்னா சிக்கனை சாப்பிட்டு இருக்கீங்க, இது எவ்வளவு கலோரிஸ் தெரியுமா, இதுக்காகவே இன்னும் நீங்க 5 கிலோமீட்டர் ஓடணும், நீங்க மட்டும் ஓடலன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க வைஃபுக்கு சென்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். வைஃப்னு சொன்னதுமே சிக்கனாவது ஒன்னாதுன்னா அந்த ஃப்ரெண்டு கரண்டே சிக்கனை கொடுத்துட்டு எப்பா என் வைஃபு கிட்ட மட்டும் சொல்லிட்டாதீங்கப்பா நானே இப்ப ஓட ஆரம்பிச்சிடன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஜாங்கும் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு எதுக்கடா தேவையில்லாத வேலை, எதுக்கடா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியிட்டு இருக்கா. நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எனக்கும் ஃபோ பிடிக்காது, ஃபோடி பிரதருக்கும் ஃபோ பிடிக்காது, அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ அந்த மெனு கார்டை மாத்தி வச்சதுட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அட பாவி நீ தான் அன்னைக்கு ஹோட்டல்ல மெனுவை மாத்தி வச்சா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஜாங் அவனை அடிக்க போக அந்த ஃப்ரெண்டுக்காரன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஜாங்க கிட்ட ஜாங் நீ இந்த மாதிரி தான் எல்லாரையும் பார்த்து ஈஸி ஏமாந்துடுற, உன்னை சுத்தி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்போ உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த அட்வைஸ் ஜாங்குக்கு மட்டும் கிடையாது, அந்த பிசினஸ் மேனுக்கும் தான். அவரும் அவருடைய தப்பை என்னன்னு ரியலைஸ் பண்ணி ஃபோ கம்பெனியோட கோஆபரேஷன் பண்றதுக்கு சைன் பண்ண ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னால இதுக்கப்புறம் ஓட முடியாதுப்பா, இந்த பச்சை பிள்ளைய விட்டுங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோவும் ஜாங்கும் சேர்ந்து ஆன்லைன்ல அவங்க கம்பெனிக்கு வந்த நியூ ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா இவங்க பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்க. இங்க ஃபோடி அப்பாவும் பிரதரும் எப்படிலாம் ஃபோவை காலி பண்ணி அவனை தான் பக்கம் கூட்டிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோ ஜாங்கோடி அப்பாவை மீட் பண்ண வந்திருக்காரு. அங்க ஜாங்கோடி அசிஸ்டன்ட் தான் மாஸ்டர் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பி
வைக்கிறான். இது ஜாங்கோடைய ஃப்ரெண்டு பார்த்தறா. இவர் என்ன ஜாங்கோடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு உள்ள போறாருன்ட்டு ஃபோ ஃபாலோ பண்ணி போறா. உள்ள ஜாங்கோடைய அப்பாவும் ஃபோவும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஓ நீ மட்டும் இல்லனா என் பையன் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டா. எங்க என் பையன் தருதலையாவே போயிடுவானு நான் ரொம்பவே பயந்தப்பா. ஆனா நீ தான் அவன் லைஃபை மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபோவும் அங்கிள் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஜாங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிசினஸ் மேனா மாத்திட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியதையும் பண்ணலான்னு சொல்ல ஆமாப்பா நானும் சீக்கிரமாவே என்னுடைய ப்ராப்பர்ட்டில இருந்து கம்பெனி பொறுப்புகளை எல்லாத்தையும் சாங்க கிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு சாங்கோட ஃப்ரெண்டு ஃபோடி பிரதர் கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். எப்படியாவது சாங்கோடைய சொத்துக்களை ஃபோ கிட்ட இருக்கும் போதே தான் அபகரிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக அந்த ஃப்ரெண்டுக்காரன் காதல யாரையா கொலை பண்ணணும் சீக்கிரட்டா சொல்லிட்டு இருக்கான். கொலைனதான் அவன் ரொம்பவே பயப்படுறான். மாஸ்டர் நான் கொலைலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். அது வேற யாரையும் கிடையாது ஜாங்கோடைய அப்பாவை தான் கொலை பண்ண சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஃபோடி அப்பா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஃபோ ஜாங்க அவருடைய சீட்ல உட்கார வைக்கிறாரு. ஓ நீ என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு என்ன போய் உன் சீட்ல உட்கார சொல்றேன்னு ஜாங் கேட்கறதுக்கு ஜாங் எனக்கு இந்த சீட்ல உட்காந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் இந்த சீட்ல நீ தான் உட்கார போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஜாங்குக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. பழைய மாதிரி என்னுடைய செக்ரட்டரி ஜாப்பே நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃபோவும் ஜாங் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்ம ஆபீஸுக்கு ஒரு முக்கியமான பர்சன் வர போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் சடனா சாங்கோடைய போனுக்கு கால் வருது. யாருன்னு அட்டன் பண்ணி பேசினா அந்த அசிஸ்டன்ட் தான் பேசிட்டு இருக்கா. மாஸ்டர் உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஐசி வார்ட்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும் ரெண்டு பேருக்குமே ஷாக்கா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாங்கோடைய அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. எல்லாரும் ஆபரேஷன் தியேட்டர் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாங்கோடைய அசிஸ்டன்ட் ஃபோ கிட்ட எங்க ஜாங் மாஸ்டரை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சீக்கிரமாவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போறான். எங்க ஜாங்கோ நான் தான் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருந்துட்டேன். என்னாலதான் என் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஜாங்கோடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்க ஃபோடைய அப்பா வராரு. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னா ஃபோ கேட்கறதுக்கு ஃபோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறாரு. தனியா வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு ஃபோ ஜாங்கோடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகல. எல்லாமே ஜாங்கோடைய அப்பாவோ நீயும் போட்ட பிளான் எனக்கு எல்லாமே தெரியும். ஜாங்கோடைய அப்பா இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு. இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. இது நமக்கு கிடைச்சிருக்க சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. நீ மட்டும் மனசு வச்சுனா இந்த ஜாங் குரூப் ஆஃப் கம்பெனியவே நிரந்தரமா நமக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபோவோ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஜாங் அப்பாவுடைய ஆக்சிடென்ட்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போலின்னு கேக்குறாரு. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா உன் தம்பிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. நீ என்ன பண்ற நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுன்னு சொல்லிட்டு போக பாக்குறாரு. அப்ப ஃபோவும் ஏதோ யோசிச்சு பார்த்துட்டு அப்பா நானும் உங்களை சின்ன வயசுல இருந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த தடவை அந்த மாதிரி நடக்காதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் ஃபோ அவங்க அப்பாவை மீட் பண்ண தான் போயிருக்காரு. பையனை பார்த்ததுமே நம்ம சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டான் போல இருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோவும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற சரக்கை ஊத்தி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம்னு சேர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சரக்கை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஃபோடைய அப்பா மயங்கிறாரு. பார்த்தா ஃபோ தான் அந்த சரக்குல ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு போல. அவர் மயங்கினதுக்கு அப்புறம் அவர் லேப்டாப்பை ஓபன் பண்ணி அவர் என்னெல்லாம் இல்லீகல் பிசினஸ் பண்றாரோ அது எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணி வச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஜாங்கும் போலீஸோட வந்துடுறா. நீங்க நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி ஃபோடைய அப்பாவை போலீஸும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபோடைய அப்பாவை மட்டும் கிடையாது ஃபோடைய பிரதரையும் ஜாங்கோடைய ஃப்ரெண்டையுமே இவர் கூட சேர்ந்து இல்லீகல் பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும் ஜாங்கோடைய அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்ததுக்காகவும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஜாங்குக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இருந்தாலும் ஃபோ மட்டும் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் மேனேஜர் ஒரு விஷயத்த சொல்றாரு. மிஸ்டர் சாங் உங்களுக்காக ஒரு நியூ செக்ரட்டரி நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த நியூ செக்ரட்டரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. ஆனா உங்களை மாதிரி இல்லாம நீங்க அவங்கள ரொம்பவே நல்லா நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்க. அங்க சாங்குக்கு செக்ரட்டரியா வர்றது வேற யாரும் கிடையாது நம்ம ஃபோ தான். ஃபோவை பார்த்ததும் சாங்குக்கா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃபோவோட இடுப்புல ஏறி உட்காந்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்னடி டர்ன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றதோட இந்த ஒரு சூப்பரான டிராமாவுமே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. இது தாய் டிராமாவே இருந்தா கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேற ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது சைனீஸ் டிராமாங்கிறதால ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேல லவ்வுக்கும் கீழன்னு ஒரு அழகான பாண்டிங்கோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.